ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 485 குடும்பங்களைச் சேர்ந்த 1757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அலுவல்கள் அமைச்சருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு. வது உலக அழகி போட்டியில் வரலாற்று சாதனை படைத்த இலங்கை அழகி அனுதி. தபால் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு இன்றும் நீடிப்பு. அமெரிக்க அரசை உலுக்கிய எலான் மாஸ்கின் திடீர் பதவி விலகல். உள்நாட்டுச் செய்திகள். இயங்குநிலை தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக நேற்று மாலை முதல் இலங்கையின் பல பகுதிகளில் கடுமையான மழை வீழ்ச்சியும் பலத்த காற்று நிலையும் பதிவாகியுள்ளது. நேற்றிரவு ஏற்பட்ட கடுமையான காற்று மற்றும் மழை காரணமாக மரங்கள் விழுந்ததாக பதிவாகியுள்ள நிலையில் கொழும்பு கிராண்ட் பாஸ் பிரதேசத்தில் மரம் ஒன்று வீட்டின் மேல் விழுந்ததில் வீட்டுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு ஏற்பட்ட கடுமையான காற்று மற்றும் மழை காரணமாக கொழும்பு குருநாகல் வீதியில் மினுவாங்கொட அம்பகா பகுதியில் மரம் ஒன்று விழுந்ததில் கொழும்பு குருநாகல் வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராஜகிரிய சரண வீதியில் மரம் விழுந்ததில் போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தெல்கொட பிரதேசத்தில் மரம் ஒன்று வீட்டின் மேல் விழுந்ததில் வீட்டுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. கம்பள பிரதேசத்தில் மரம் ஒன்று வீட்டின் மேல் விழுந்ததில் வீட்டுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது. பாவல கல்வதுவாவ பிரதேசத்தில் மரம் ஒன்று வீட்டின் மேல் விழுந்ததில் வீட்டுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு ஏற்பட்ட கடுமையான காற்று மற்றும் மழை காரணமாக மரங்கள் விழுந்ததாக பதிவாகியுள்ள நிலையில் மின்கம்பிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மின்தடை பற்றிய முறைப்பாடுகளை 1987 என்ற அவசர இலக்கத்திற்கு அல்லது மின்சார சபையின் தொலைபேசி செயலி ஊடாக அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையை தொடர்ந்து நாட்டின் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு ஏற்பட்ட கடுமையான காற்று காரணமாக கொழும்பு பிரதேச புகையிரத காரியாலய கட்டிடத்திற்கு மேல் மரம் ஒன்று விழுந்த நிலையில் மர்தான புகையிரத நிலையத்தில் புகையிரத பயணச்சீட்டு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஓகந்தர பிரதேசத்தில் மின்கம்பியின் மேல் மரம் ஒன்று விழுந்த நிலையில் அப்பகுதிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடுமையான காற்று மற்றும் மழை காரணமாக மத்திய மாகாணத்தின் பல பிரதேசங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. காற்று மற்றும் மழை காரணமாக கினிகத்தேன நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் நோட்டன் பிரிட்ஜ் வீதியில் மரம் ஒன்று விழுந்ததில் அவ்வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. டெமட்டகொட ஸ்ரீ தம்ம மாவத்தையில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது அருகிலுள்ள ஆடை தொழிற்சாலையின் மேல் மாடியில் இருந்த சுவர் பகுதி ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. நேற்று இரவு மழையுடன் கூடிய கடுமையான காற்று நிலவிய சூழலில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாத்தல எட்டிப்பொல பிரதான வீதியின் பிரிதேவல பகுதி வழியாக பயணித்த முச்சக்கர வண்டியின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்பதுடன் முச்சக்கர வண்டி சேதமடைந்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் வீசும் பலத்த காற்று காரணமாக நேற்று நானோயா உடரதெல்ல பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒரு வீடு பகுதியளவு சேதமடைந்துள்ளதோடு வீதியின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக நானோயா போலீசார் தெரிவித்தனர்.
பிரதான வீதியில் விழுந்த மரத்தை நானோயா போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் இணைந்து அதை அகற்றும் வரை நேற்று பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சுமார் 1 மணித்தியாலையும் போக்குவரத்து தடைபட்டிருந்தது. அத்தோடு பகுதியளவு சேதமடைந்த வீட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் நானோயா போலீசார் தெரிவித்தனர். 2017 முதல் 2019 வரை தேசிய லொத்தர் சபையின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றிய துசித ஹல்லொழுவ ஜூன் 2 வரை கோட்டை பிரதான நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தேசிய லொத்தர் சபைக்கு சொந்தமான அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இயங்குநிலை தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக நேற்று மாலை முதல் இலங்கையின் பல பகுதிகளில் கடுமையான மழை வீழ்ச்சியும் பலத்த காற்று நிலையும் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக தற்போது 485 குடும்பங்களைச் சேர்ந்த 1757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இதன்படி 9 மாவட்டங்களில் மழை மற்றும் காற்று நிலைகளால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதன்போது 3 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் மேலும் 365 வீடுகளுக்கு பகுதியளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் காற்று நிலையால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் பல வீதிகளில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அலுவலக அமைச்சர் வாங் வெண்டோவோ நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தற்போது இலங்கையில் நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் செயற்படுத்தும் வெளிப்படையான வேலை திட்டம் காரணமாக சீன முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிவித்த அமைச்சர் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களுடனான இந்த விஜயத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். சவாலான காலகட்டத்தில் இரு நாடுகளுக்கும் பயணிக்கும் வகையில் வர்த்தக மற்றும் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மையை எதிர்கொள்ளும் போது இலங்கைக்கு தேவையான ஆதரவை வழங்க சீனா அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக சீன வர்த்தக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கடந்த சீன விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது சீன வர்த்தக அமைச்சின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். மேலும் சீன அரசாங்கத்தின் ஆதரவுடன் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக நிறைவு செய்தல் மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல, புலத் கொகுபிட்டிய மற்றும் யட்டியாந்தொட்டை பிரிவுகளில் நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ருவான்வெல்லை நீர்வளங்கள் திட்டத்தின் முதல் கட்டம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்காக 25.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதுடன் இது ஒரு நாளைக்கு 4000 கனமீட்டர் நீர் சுத்திகரிப்பு கொள்ளளவை கொண்டதாகும். இந்த திட்டத்தின் 2ஆம் கட்ட நிர்மாண பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 2028ஆம் ஆண்டில் நிறைவடைய திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் கொரியா நாட்டின் தூதுவர் நியோன்லி ஆகியோர் நினைவு பலகையை திறந்து வைத்ததை தொடர்ந்து முதல் நீர் விநியோகமும் தன்னியக்கமாக திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உரையாற்றினார். இன்று முதல் ருவான்வெல்ல பிரதேச மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம். அதற்காகவே இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பது எமது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனமாகும். அதனை மக்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் வழங்குவதற்காகத்தான் நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். இது போன்ற ஒரு திட்டத்தை உங்களுக்கு வழங்குவது என்பது உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி அழகுபடுத்துவதாகும். இந்த திட்டம் 2019 ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கடந்த காலங்களில் நாடு எதிர்கொண்ட பொருளாதார, சுகாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகள் காரணமாக தாமதமானது. இந்த ஆண்டு இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தை பொதுமக்களிடம் கையளிக்க வழி செய்த தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அதிகாரிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை விரைவில் செயல்படுத்துவதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இந்த நிகழ்வில் நகர அபிவிருத்தி, நீர்வளங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக, சுற்றாடல் அமைச்சர் தம்மிக
பட பெந்தி நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன, தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் தீப்தி யு சுமணசேகர மற்றும் அரசாங்க அதிகாரிகள் உட்பட பெருமளவான பிரதேசவாசிகளும் கலந்து கொண்டனர். கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் நேற்று கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அளுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் வெலிக்கடை சிறைச்சாலை கைதிகள் வைக்கப்படும் பொது அறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இதன்படி இருவருக்கும் சிறைச்சாலை உடை அணிவிக்கப்பட்டு தூங்குவதற்கு பாய் மற்றும் தலையணை வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சதொச நிறுவனம் ஊடாக இறக்குமதி செய்யப்பட்ட 14,000 கேரம் பலகைகள் மற்றும் 11,000 தாம் பலகைகளை சட்டவிரோதமாக விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்து அரசுக்கு 53.1 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அளுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பை வழங்கியது. இதன்படி அந்த காலத்தில் சத்தொசவின் தலைவராக பணியாற்றிய நளின் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையையும், முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகேவுக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்படுவதாக மூவரடங்கிய மேல் நீதிமன்ற அமர்வு தீர்ப்பளித்தது. இது தவிர பிரதிவாதிகளான நளின் பெர்னாண்டோவுக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதமும், மஹிந்தானந்த அளுத்கமகேவுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் நேற்று பிற்பகல் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் பொதுவான கைதிகள் வைக்கப்படும் பொது அறைக்கு அனுப்பப்பட்டனர். மேலும் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட கைதிகளுக்கு வழங்கப்படும் ஜம்பர் உடை இருவருக்கும் அணிவிக்கப்பட்டதாக சிறைச்சாலை பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார். இதற்கிடையில் இன்றைய தினம் அவர்களுக்கு சிறைச்சாலைக்குள் பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும், பெரும்பாலும் இருவரும் வெலிக்கடை சிறைச்சாலையின் அச்சக பிரிவில் பணியமர்த்தப்படுவார்கள் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கொக்கைன் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய வருகை பிரிவில் இன்று காலை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மற்றும் விமான நிலைய சுங்க பிரிவு அதிகாரிகள் இணைந்து நடத்திய கூட்டு சோதனையின் போது 10 கிலோகிராம் 323 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 38 வயதுடைய இத்தாலிய பிரஜையாவார். இவர் 3 பொம்மைகளுக்குள் போதைப் பொருளை மிகவும் சூட்சமமாக மறைத்து நாட்டுக்குள் கடத்த முயற்சித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய அதிகாரிகளும் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் மேற்கொண்டுள்ளனர். ஜனாதிபதி செயலகம் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்துடன் இணைந்து 2025 ஜூன் 2 முதல் 8 வரை தேசிய வரி வாரத்தை அறிவித்துள்ளது. வரி பங்களிப்புகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நாடு தழுவிய முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் PKS சாந்தா குறிப்பிட்டார். வருமான வரியை முறையாக செலுத்துபவர்கள் மற்றும் வரி ஏய்ப்பு செய்பவர்களின் எண்ணிக்கையை IRD அறிந்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். இந்த தேசிய வரிவாரத்தின் மூலம் வருமான வரி செலுத்த தவறியவர்களுக்கும், வரி வரம்புக்கு கீழே வருமான வரி செலுத்துபவர்களுக்கும், வரி விதிமுறைகள் அறியாதவர்களுக்கும் தெளிவுபடுத்தப்படவுள்ளது. இதுவரை 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை பெற்றுள்ளனர். மேலும் பலர் அதை பெறவுள்ளனர். மேலும் பொதுமக்கள் தங்கள் டின் எண்ணை பெற்றுள்ளீர்களா என்பதை சரிபார்க்குமாறும், வரி செலுத்துவோர் அடையாள எண்ணுடன் தொடர்புடைய IRD இணையதளத்தில் அவர்களின் தேசிய அடையாள எண்ணை உள்ளிடுவதன் மூலம் இதை செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தெலுங்கானாவில் நடைபெறும் 72வது உலக அழகி போட்டியின் போது மிஸ் வேர்ல்ட் மல்டிமீடியா என்ற சவாலில் ஆசியாவில் இருந்து 2வது வெற்றியாளராக இலங்கை அழகி அனுதி குணசேகர தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மல்டிமீடியா சேலஞ்ச் பிரிவில் உலகளாவிய இறுதிப் போட்டியில் முதல் 20 போட்டியாளர்களில் ஒருவராக அவரை பதிவு செய்தது. இதன்படி குறித்த மைல்கல்லை எட்டிய முதல் இலங்கையர் இவராகும் என்று அவரது ஊடகக் குழு தெரிவித்தது. இந்த சாதனையின் மூலம் 108
18 பங்கேற்பாளர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்டிமீடியா சவாலின் முதல் 8 உலகளாவிய வெற்றியாளர்களில் மதிப்புமிக்க இடத்தையும் அனுதி குணசேகர பெற்றுள்ளார். இதேவேளை இறுதிப் போட்டி நாளை நடைபெறும்போது புதிய உலக அழகி முடிசூட்டப்படவுள்ளார். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை அறிவிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. குறித்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவடைந்து 21 நாட்களில் குறித்த பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட வேண்டும். எனினும் தற்போது வரை தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை கட்சிகளில் பெரும்பாலானவை குறித்த பெயர் பட்டியலை சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் நேற்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களின் பதவியேற்பு விழாவில் உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் இதுவரை செய்தவற்றில் மக்கள் திருப்தி அடையவில்லை. இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் 2.3 மில்லியன் வாக்குகள் இழந்ததன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்தின் வாக்குகள் அதிகரிக்க வேண்டும். ஆனால் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கம் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது எனவும் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றங்களில் நீங்கள் சத்தியப்பிரமாணம் செய்த கடமைகளை ஏற்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் விசேட பயிற்சி அளிப்போம். பிரதேச சபை உறுப்பினராகவும் கட்சி அமைப்பு விஷயங்களிலும் பணியாற்ற நாங்கள் பயிற்சி அளிப்போம். பாராளுமன்ற தேர்தலில் பெறப்பட்ட 6.8 மில்லியன் வாக்குகளில் எண்ணிக்கை 4.5 மில்லியனாக குறைக்கப்பட்டது. அதாவது 2.3 மில்லியன் மக்கள் அரசாங்கத்திற்கு பொருத்தமான வாக்குகளை வழங்கவில்லை. மேலும் நாங்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிப்போம். நான் அதை இந்த குழுவிடம் ஒப்படைக்கிறேன். அதை செய்ய முடியுமா இல்லையா என்பதை பார்க்க நாம் ஒரு காலக்கெடுவை வழங்க வேண்டும். நாம் மேலும் மேலும் புதிய முகங்களை கொண்டு வர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். புராட்காஸ்ட் ஏசியா 2025 கண்காட்சி தற்போது சிங்கப்பூரில் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக வாய்ஸ் ஆஃப் ஏசியா நிறுவன தலைவர் ரொஷாந்தக ஆரியபெருமா மற்றும் வாய்ஸ் ஆஃப் ஏசியா குழுவினர் சிங்கப்பூர் சென்றுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் திகதி முதல் நடைமுறையில் இருந்த 24 மணி நேர ஒருநாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவை இன்றுடன் முடிவடையும் என்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை ஜூன் 2, 2025 முதல் ஒருநாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் காலை 7 மணி முதல்
பிற்பகல் 2 மணி வரை பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். முன்பதிவு செய்தல் அல்லது அவசர தேவைகளுள்ள விண்ணப்பதாரர்களுக்கும் இந்த சேவையின் கீழ் வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கமான கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து பிராந்திய அலுவலகங்களிலும் வழக்கம் போல் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள அடையாள பணிப்புறக்கணிப்பு இன்றும் தொடர்கிறது. நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பை குறித்த சங்கம் முன்னெடுத்துள்ளது. ஆட்சேர்ப்பு செயல்முறையில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகிறது. அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். යම් කිසි කාලයක් දෙන්නේ නැතුව වර්ජනයකට එනවා නම් ඒක ඇත්තටම රටේ සංවර්ධනයට කරන කඩාකප්පල් ක්‍රියාව මම දකිනවා. ඉතින් මේ අවස්ථාවේදී පෙර වර්ජනයක් කරනවා කියන්නේ මිනිස්සු සෑහෙන අමාරුවක වැටෙනවා. සැලෙන්න හොඳ නැහැ මිනිස්සු මේකට. මිනිස්සු මේක හෙලා දකින්න ඕන අනිවාර්යෙන්ම. මෙතන කරන්න කිසිම තේරුමක් නැති වැඩක්. අපි අනිවාර්යෙන් හෙලා දකිනවා මේක. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல்லொழுபவின் வாகனம் மீது துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 12ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் திகதி நாராயம்பேட்ட சுற்றுவட்ட வீதியில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு அருகில் துசித ஹல்லொழுப பயணித்த ஜீப் வாகனம் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதன்போது ஹல்லெலுவும் அவரது சட்டத்தரணி தினேஷ் தொடங்கொடவும் வாகனத்தில் பயணித்திருந்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் ஜீப் வாகனத்தை வழிமறித்து துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யோஷித் ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூலை 11ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகை முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெந்திஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த விசாரணையை எதிர்கொள்ள தேவையான ஆவணங்களின் பட்டியலை வழங்குமாறு கோரினார். நியாயமான விசாரணையை எதிர்கொள்ள அந்த ஆவணங்கள் தேவை என்று ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். அதன்படி பட்டியலில் உள்ள ஆவணங்கள் மற்றும் அறிக்கைகளை பிரதிவாதிக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு தரப்பு சார்பில் ஆஜரான சிரேஷ்ட அரசு சட்டத்தரணிக்கு நீதிபதி அறிவித்துள்ளார். மொனராகலை கதிர்காமம் பிரதேசத்தில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த காரொன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். காரானது முற்றாக தீயிலிருந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் காலை 9:30 மணியளவில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஆரம்பமானது. கடற்றொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநரும் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான நா வேதநாயகனின் இணை தலைமையிலும் குறித்த கூட்டம் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் நிலவும் பிரச்சினைகள் மற்றும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பிலும் பலராலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பதில் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா, ரெஜீவன், அர்ச்சுனா, யாழ் பொது வைத்தியசாலை பணிப்பாளர், மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள், இராணுவ உயர் அதிகாரிகள், கிராம சேவகர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்த 71 வயது முதியவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று பலாலியில் வைத்து கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட முதியவர் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூன் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த முதியவரிடம் நாடு திரும்புவதற்கு தேவையான அனைத்து ஆவணங்கள் இருந்தும் சர்வதேச சட்டப்படி அவர் ஒரு அகதி என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரும் அவரை பிணையில் விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவமானது நாடு திரும்புவதற்கு தயாராக இருக்கும் 10,000
3,000-க்கும் மேற்பட்டவர்கள் நாட்டிற்கு பயந்து வராமல் இருப்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகளா என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். 20 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊழலில் ஈடுபட்டமை குறித்து விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உத்தரவிட்டுள்ளார். சில ஊழல்கள் 10 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றவை. முன்னே அரசாங்கம் அவற்றை அப்படியே மூடி மறைத்துவிட்டன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவற்றை மீண்டும் விசாரணை செய்ய ஆரம்பித்துள்ளது. சிஐடியினரை விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சிஐடியினர் விசாரணை செய்து வருகின்ற இந்த ஊழல் மோசடிகள் குறித்து என்னால் மேலும் கருத்து கூற முடியாது. இவர்களில் சிலர் அமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள் என தெரிவித்துள்ளார். சில அதிகாரிகளும் உள்ளனர். அவர்களின் பெயர்கள் வெளியிட முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு சில குற்றங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார். புனித ஈதுல் அதா ஹஜ் பெருநாள் எதிர்வரும் 7ஆம் திகதி சனிக்கிழமை கொண்டாடப்படும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டில் அகில இலங்கை ஜமயத்துல் உலமா, கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள உறுப்பினர்கள், கொழும்பு மேமன் சங்க உறுப்பினர்கள், வளிமண்டலவியல் திணைக்கள உறுப்பினர்கள் மற்றும் உலமாக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரி கட்டண உத்தரவுகளை தற்காலிகமாக மீண்டும் அமல்படுத்த அமெரிக்க கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதன்படி இந்த அவசர அதிகார சட்டத்தின் கீழ் பரஸ்பர வரி கட்டணங்களை தொடர்ந்து வசூலிக்க ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது. இந்த கட்டணங்களை நிறுத்துவதற்கான உத்தரவு அமெரிக்க வர்த்தக நீதிமன்றத்தால் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை வழங்கிய வர்த்தக நீதிமன்றம் அமெரிக்க அரசியல் அமைப்பு மூலம் காங்கிரசுக்கு மற்ற நாடுகளுடன் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு பிரத்யேக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டது. இதன் காரணமாக அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாக்க ஜனாதிபதியின் அவசர அதிகாரங்கள் மூலம் அந்த அதிகாரத்தை மீற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. வெள்ளை மாளிகையால் செயல்படுத்தப்பட்ட அவசர சட்டத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் பரஸ்பர கட்டணங்களை விதிக்க ஒருதலைப்படுத்தப்பட்ட அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று 3 நீதிபதிகள் கொண்ட குழு மேலும் தீர்ப்பளித்தது. எனினும் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த உத்தரவு வெளியிடப்பட்ட சில நிமிடங்களில் அமெரிக்க கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவராக எலான் மஸ்கின் கடைசி வேலை நாள் இன்று என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அரசின் செலவினங்களை குறைக்கும் வகையில் வெளிநாடுகளுக்கான நிதியுதவி நிறுத்தம், பணியாளர்கள் குறைப்பு போன்ற நடவடிக்கைகளில் மஸ்க் ஈடுபட்டு வந்தார். அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவராக 130 நாட்கள் மட்டுமே பொறுப்பு வகிக்க ஒப்புக்கொண்டிருந்த மஸ்கின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. சிறப்பு அரசு ஊழியராக எனது திட்டமிடப்பட்ட பணிக்காலம் நிறைவடைந்துவிட்டதாக நேற்றே எலான் மஸ்க் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் எலான் மஸ்க் பதவி விலகல் குறித்து பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ஓவல் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு எலான் மஸ்குடன் இணைந்து செய்தியாளர்களை சந்திக்கவுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் முகமது சின்வர் கொல்லப்பட்டார் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். ஹமாஸ் அமைப்பின் தலைவராக இருந்த யாஹ்யா சின்வர் உட்பட பல முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இவருக்கு பிறகு அவரது சகோதரர் முகமது சின்வர் ஹமாஸ் அமைப்பின் தலைவராக செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்கள் இலக்கு வைத்து கொல்லப்பட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காசாவின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் முகமது சின்வர் கொல்லப்பட்டு இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறுகையில், நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த ஹமாஸ் அமைப்பின் முகமது சின்வர் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டார் என தெரிவித்தார்.
இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும்.